வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வீதமா மாதத்தவணையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா விவசாயியின் வங்கி கணக்குல நேரடியா வரவு வச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா. சோ அதனோட அப்டேட் தான் நான் உங்களுக்கு இப்போ தெரிவிக்க போறேன். சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவளோட எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகிற 2026 பட்ஜெட் தாக்கல்ல பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் தொகையானது அதிகப்படுத்துவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 2000 இருந்து ஒரு 3000 இல்ல ஒரு 4000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு எதிர்பார்த்துருந்தீங்க. சோ கண்டிப்பா அதற்கான பட்ஜெட் தாக்கல் எதுவும் பண்ணல. சோ இந்த 2000 தான் திருப்பி தர போறாங்க. சோ PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து எவ்வளவு தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபார்மா இந்த பணம்ன்றது விவசாயிகளுக்கு முந்தைய பணம் எவ்வளவு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 தான் வந்திருந்தது. சோ அதே பணத்தை தான் இப்பவும் விவசாயிகளான வங்கி கணக்குல 2000 ரூபாய் வரவு வைக்க போறாங்க. இதற்கான பட்ஜெட் தாக்கல் உயர்த்தி தர வேண்டி எந்த ஒரு மனுவும் போடல, எந்த ஒரு பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணல. அதனால விவசாயிகள் வேற எந்த ஒரு ஃபேக் வீடியோவும் பார்த்து டைவர்ட் ஆகாதீங்க. சோ இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் தான் வரும். சோ அது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி முதல் வாரம் இல்ல 2ஆம் வாரத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்குல டைரக்டா பாத்தீங்கன்னா வரவு வைப்பாங்க. சோ மத்திய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவளோட எதிர்பார்த்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிதியாண்டுல பட்ஜெட் தாக்கல் பண்ணி விவசாயிகளுக்கு இந்த PM கிசான் பாத்தீங்கன்னா ஒரு 3000 இல்ல 4000 தருவாங்கன்னு சொல்லி தான் நிறைய விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தாங்க. சோ அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா 22வது தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் மட்டும் தாங்க. ஒரு எந்த ஒரு பட்ஜெட்டும் ஒதுக்கல. சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உண்மை 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 22வது தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி முதல் வாரம் இல்ல 2வது வாரத்துல பாத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களோட வங்கி கணக்குல வர வச்சிருவாங்க. 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாய அடையாள அட்டை குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்காங்க, எல்லா மாநிலங்களுக்கும் கிடையாது. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கேக்குறீங்க. சோ விவசாய அடையாள அட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்ல. சோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வரக்கூடிய 2000 பணமானது உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும். இந்த PM கிசான் நிதி திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டங்க. சோ இந்த திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் விவசாயிகள் எத்தனை தவணை தொகை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் 21 தவணை தொகை பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. தற்போதைய ஊக்கத்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டிற்கு 6000 ரூபாய் தருவாங்க. அதை பாத்தீங்கன்னா பிரிச்சு 3 மாதங்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா தவணை தொகையை தந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த காப்பீட்டுல எவ்வளவு பணம் வந்து போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 4.9 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு வங்கி கணக்குல பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆனது வரவு வச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தில இருந்து அமௌண்ட் பாத்தீங்கன்னா கொடுக்காம போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க EKYC அப்டேட் பண்ணாம இருந்தா கண்டிப்பா உங்களோட பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஹோல்ட் ஆயிடும். சோ உங்களோட பேமெண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆகாது. சோ அதை நம்ம எப்படி திரும்பி பெறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க அருகாமையில் இருக்க CSC சென்டருக்கு போயிட்டு உங்க ஆதார் எண்ணை கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஆதார் எண்ணுக்கான OTP ஒன்னு வரும். சோ அதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க PM கிசான் திட்டத்துல அந்த ஐடி கூட உங்க ஆதார் எண் பாத்தீங்கன்னா இணைஞ்சிரும். அப்படி இணைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விடப்பட்ட எல்லா அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான இன்சிடென்டாவே வந்துடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த செயலியானது ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு இருக்கு. சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ நிறைய விவசாயிகளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க. சோ நீங்க அமௌண்ட் வராது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த EKYC செக் பண்ணுங்க. சோ EKYC அப்டேட் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த ஸ்டெப்பை பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த திட்டமானது 2026ல எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மொத்தமாக 22வது தவணையாக இது பார்க்கப்படுது. இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 25ல இருந்து மார்ச் 26க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 2வது தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துல 23வது தவணைங்க இது. சோ இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2026 ஜூலை 2026க்குள்ள பாத்தீங்கன்னா விவசாயிகள் வங்கி கணக்குல வர வைப்பாங்க. சோ 3வது தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா இது வந்து 24வது தவணை ஆகஸ்ட் 2026ல இருந்து நவம்பர் 2026க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆனது உங்க கணக்குல வர வைப்பாங்க.
அப்பனா இந்த 22வது தவணை எப்போது வரும், எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கேள்வி கேட்பீங்க. சோ இந்த 22வது தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் தாங்க வரும். அதை உறுதிப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா பிப்ரவரி முதல் வாரம் இல்லைன்னா 2வது வாரத்துல கம்ப்ளீட்டா உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ தகவல் பாத்தீங்கன்னா மத்திய கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோவை அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.